தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெலுங்கானா மாநில துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரம மார்காவும் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. அமித்ஷா தலைமையில் நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? இது குறித்தான விரிவான தகவல் என்ன? வணக்கம் சிக்கந்தர் பாதுஷா. 31வது தென்மண்டல முதலமைச்சர்களுக்கான இந்த மாநாடு என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நாளைய தினம் சென்னை அடுத்த கோவளம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்லாது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாநில முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள், முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடுடைய முக்கியத்துவம் என்பது மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், அது மட்டுமல்லாமல் நீர்வள பகிர்வுகள், குற்றங்கள் தடுப்பு மற்றும் எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக நாளை நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டிற்காகவும் இந்த கூட்டத்திற்காகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக சென்னை விமான நிலையம் வந்தடைக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவளத்தில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில சென்று தங்குவார். அதற்கு பிறகாக நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில தமிழ்நாடை பொறுத்தவரை இந்த மாநாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதல் முறையாக அமித்ஷா தமிழகம் பயணம் மேற்கொள்கிறார். அவரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார். எனவே இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதே வேளையில் தான் காவிரி விவகாரம் தொடர்பாகவும் மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு கர்நாடக இடையிலே தொடர்ச்சியாக மோதல் போக்கு நிலை வரக்கூடிய சூழ்நிலையில நாளைய தினம் கர்நாடகா முதலமைச்சரும் இங்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அவரோடு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு புறத்துல தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்போது ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் தற்போது தமிழகத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில 31வது தெற்கு மண்டல அந்த முதலமைச்சர்களாக அந்த தென் மாநிலங்களுக்கான இந்த முதலமைச்சர் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வர முடியாத காரணத்தினால் அம்மாநிலத்தில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் மல்லுபட்டி விக்ரமர்கா ஆகியோர் தற்போது வருகை தந்திருக்கிறார். அந்த வருகை தந்தவரை விமான நிலையத்தில் மேகநாத் ரெட்டி IAS அவர்கள் வரவேற்றிருந்தார். இந்த நிலையில தற்போது அவர் கோவளத்தில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த தென் மண்டலம் அதாவது தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருக்கான இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பார் என்று கூறப்பட்ட நிலையில ரேவந்த் ரெட்டி குறிப்பாக அந்த தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கவில்லை என்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான விளக்கமும் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் இன்றைய தினம் அவர் பங்கேற்றதற்கு பிறகாக ஏற்கனவே 10 நாள் திட்டமிட்டபடி தனது மாநில வளர்ச்சிக்காக லண்டன் புறப்பட்டு செல்வதாகவும் அங்கு லண்டன்ல கல்வி, பொருளாதாரம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு தொடர்பாக பல்வேறு பணிகள் குறித்து அங்கு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணம் என்பதன் காரணமாக அவர் லண்டன் புறப்பட்டு செல்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் இங்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். இதே போன்று ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்து தற்போது அவர் கோவளத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கும் விடுதிக்கு சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே தமிழகம் வந்தடைவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் அடுத்தடுத்து இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேலாக வருகை தருவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 10:30 மணி அளவிற்காக கோவளத்தில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி.